கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்ன வேலியோ ஆவியோடு சேர்ந்த ஜோடி பாதை மாறக்கூடுமோ மரங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் மாறுமோ நீ கொண்டு வா காதல் வரம் பூத்தூவுமே பன்னீர் மரம் சூடான கனவுகள் கண்ணோடு தள்ளாட. Thank you. My favorite song. இது திவாகர்னாவுடைய டாட்டர். She is a playback singer. சஞ்சனா பேரு. அந்த டூ அந்த சாங் பாடினது என்னுடைய நீஸ். தங்கமேனு சொன்னியே வைரமேனு வழிஞ்சியே how can you do this to me ஓ பேபின்னு ஆசையா கொஞ்சி கொஞ்சி கவுத்தியே how dare you do this to me அவளை விட்டு விட்டு என்ன வந்து கட்டிக்கிட்டு வைக்கலாம் எட்டு கெட்டு காதல் கட்டோட்டு உனக்கு ஃபேவரட் நானே தானே சொல்லிவிட்டு ஒழுங்கா கட்டுப்பட்டு தாலிய கட்டு நோ 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 டூ டு டு நோ 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 டூ டு டு நீங்க பாடுறது வெரி நைஸ். நான் பாபண்ணா கூப்பிடுவேன் அவரை. ஸோ தட்ஸ் லைக் மை வீட்டில் அப்படிதான் கூப்பிடுவேன். யா அண்ணா பாபு என் பேரு பாபண்ணா வாட் வி கால் ஹிம். ஸோ எனக்கு அவர் ரொம்ப ஃபேவரட். ஸோ எனக்கு எவ்வளோ அவரை பிடிக்கும்னா சின்ன வயசு எனக்கு கனவுலலாம் வருவார். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் டே. அப்புறம் அவர் வந்த உடனே நான் சொல்வேன் நீங்கள் என்னோட ட்ரீமில் வந்தீங்க அப்படின்னு. கரெக்டாக அவர் வருவார் நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப நான் எப்போவுமே அவர் கூட தான் இருப்பேன். அவர் எங்கேயாச்சும் இருந்தால் நானும் கூட இருப்பேன். இது குழந்தை. ஸோ நான் இத்தினோன்லேருந்து பார்த்துருக்கேன். இவங்க கூட ஊஞ்சல்லாம் உட்காந்து விளையாடிருக்கேன். அண்ட் என்ன நான் விழுந்துட்டேன். இன்னும் மார்க் இருக்கேன் சார். அங்கேயா தெரியுது சார். ஸோ ஐ மீன் வீட்டில் வந்து 7 அண்ணனுங்க. ஸோ 7 அண்ணனுங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கு 2 குழந்தைங்கன்னா கூட கிட்டத்தட்ட 14 குழந்தைங்க வீட்டில். ஸோ நான் அங்கேயே தான் இருந்ததுனால தேர் ஆல் லைக் என்னோட பசங்க மாதிரி. ஸோ ஒன்றா வளர்ந்து பெருசானாங்க. ஸோ யூ ஷுட் பி பிளெஸ்ட். அந்த மாதிரி வீட்டில் இருந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரே கிச்சன், ஒரு வேலைக்கு 35 பேர் சாப்பிட்றது, எல்லாம் உட்காந்து சாப்பிட்றது, பேசுறது, அந்தாக்ஷரி தம்ஷராஸ்லாம் விளையாடுறது, டேபிள்லாம் பறக்கும், தட்டெல்லாம் பறக்கும், அடி ரத்தம் கொட்டும், எவனை அடித்தான்னு தெரியாது, எதனால் எங்கே சண்டை வரும், அங்கே ஒருத்தன் அழுதுன்னு இருப்பான், இங்கே ஒருத்தன் சுவிட்சுன்னு இருப்பான், அது மாதிரிலாம் நடக்கும். ஸோ பயங்கரமான ஒரு லைஃப். ஸோ இட் ஹஸ் டாட் ஸோ மச் ஆஃப் லெசன்ஸ் இன் லைஃப். எப்படி இருக்கணும், எப்படி லைஃப்பை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கூட இருக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான காலத்தில் 30-40 பேர் ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு கடவுள் தயவில் ஒன்றா இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளெஸிங். அப்பா சொல்லிட்டு இருப்பாரு அந்த எவ்வளோ ஆனியன்ஸ் அவங்க அப்படியே ப்ரெப் ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் வந்து நான் எனக்கு 2 கட் பண்ணால் வீட்டில் டயர்ட் ஆகிட்டு போய் உட்காந்துருவேன்னா. ஸோ எனக்கு நிறைய வாட்டி நான் யோசிச்சு, நானும் ஒரு ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது சில வாட்டி நிறைய டேக் போகும், ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும். நான் இதை யோசிச்சிருக்கேன், நான் நிஜமாக தான் சொல்கிறேன். இதை யோசிச்சு நான் அதை திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஹீஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் எவ்ரி ஒன் இன் த ஃபேமிலி.